كالغصن فاضرب به ولا تحنس إنا وجدناه صابرا نعم العبد إنه أواب. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனது சாந்தியும் சமாதானமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதற்கொண்டு இங்கு குழம்பி இருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் அவனுடைய மேலான கருணையும் இம்மையிலும் மறுமையிலும் நமது கபரிலும் நிலவட்டமாக. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்த எல்லா விதமான நல் அமல்களை நற்காரியங்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. குறிப்பாக இஷாவினுடைய தொழுகை, தராவீஹினுடைய தொழுகை, அதைத் தொடர்ந்து வித்ருவாஜிபுடைய தொழுகை, இதில் ஓதப்பட்ட அனைத்து வசனுடைய நன்மைகளை ஓதிய செவிமடுத்து கேட்ட நம் அனைவருக்கும் அல்லாஹ் நிரப்பமான நற்கூலியை தந்தல்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, வளமை போல் 1.25 ஜுசுக்கள், 25 பக்கங்கள் சூறாவினுடைய அடிப்படையில் சாதி என்ற அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டது. ஜுமர் என்ற அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டது. முஃமின் என்ற அத்தியாயம் கடைசி ரக்காத்தில் ஓதி முடிக்கப்பட்டது. இன்று 3 சூறாக்கள் ஓதி முடிக்கப்பட்டன. அதே போன்று 23வது ஜுசு முடிவடைந்து 24வது ஜுசுவில் முக்கா ஜுசு முடிவடைந்திருக்கின்றன. நாளை இன்ஷா அல்லாஹ் 25 ஜுசுகள் நிறைவு பெறும். அன்பானவர்களே, நாம் பார்க்குகிற 2 செய்தி. முதல் செய்தி, முதலில் ஓதப்பட்ட சூரா சாத் என்ற சூறாவில் இடம்பெறுகிற வசனம், வஹுத் பியதிக லிகஸன் ஃபضرب به ولا تحنس. நீங்கள் ஒரு புல் கட்டை எடுத்து அடியுங்கள். உங்களுடைய மனைவியை ஒரு புல் கட்டை கொண்டு அடியுங்கள். உங்களுடைய சத்தியத்தை நீங்கள் முறிக்க வேண்டாம். எந்த மனிதர் எந்த மனைவியை அடித்தார்? எதற்காக அடித்தார்? அல்லாஹ் ஏன் அடிக்க சொன்னான்? என்ன சத்தியத்தை முறிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னான்? இந்த வசனம் நபி அய்யூப் நபி குறித்து இறங்கப்பட்ட வசனம். உங்களுக்கு தெரியும், அய்யூப் நபியை ஷைத்தான் மூலியமாக அல்லாஹ் சோதித்தான். 3 விதமான சோதனைகளை அனுபவித்தார்கள். இந்த வரலாறை நான் சென்ற வருடமும் சொல்லி இருக்கிறோம். ஷைத்தான் அல்லாஹ்ட்ட கேட்டான், இந்த மாதிரி அய்யூப் நபி நல்ல இபாதத்து செய்யறாங்க, அவரை ஏன் கண்ட்ரோல்ல கொடுத்துரு. அல்லாஹ் கொடுத்துட்டான். கண்ட்ரோல் அய்யூப் நபி, ஆனா உயிரை வாங்கிறாரு. அய்யூப் நபியினுடைய 13 பிள்ளைகளை வீட்டில் இருக்கும் போதே ஷைத்தான் வீடை இடிச்சு மௌத்தாக்கிடுவான். அய்யூபனுடைய பெரிய தோட்டம் சொத்துக்களை கரித்து விடுவான். அய்யூப் நபி தொழுகையில் இருக்கிற போது ஷைத்தான் அவங்களுடைய மூக்குல ஊதுவான். அவனுடைய மூச்சு காற்று உள்ள போய்தான் உடம்பு முழுவதும் கொப்பளம் வரும். அந்த கொப்பளம் வெடிக்கும், இரத்தம் வெளியாகும். அந்த இரத்தம் சேர்ந்து அந்த இடத்தில் புழு உண்டாகும். தஃசீர்களில் 7 ஆண்டுகள் 7 மாதங்கள் 7 நாட்கள் 7 நொடிகள், இத்தனை காலங்கள் அய்யூப் நபி அந்த வேதனையை அனுபவித்தார்கள். ஒரு நாளும் மனதை உள்ளத்தை சுருக்குனது கிடையாது, முகம் சுளித்தது கிடையாது. அல்லாஹ் கொடுத்த சோதனையை பொருந்தி கொண்டார்கள். அப்படி இருந்த அந்த சமயத்தில் உங்களுக்கு தெரியும், கடைசியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருக்குல் பிரிஜ்லி, அய்யூப் நபியே உம்முடைய காலால் பூமியை அடியுங்கள். பூமியை அடிச்சாங்க. ஜம்சம் நீரை போன்று பூமியிலிருந்து நீர் வெளியாகியது. அல்லாஹ் சொன்னான், வாரிதும் வஷரா, அந்த நீர் குளிர்ச்சியாக இருக்கும், நீங்கள் அதை குடித்தும் கொள்ளலாம். அந்த நீரில் குளித்தார்கள்.
எல்லாம் சரியாகியது. மிக இளமையாக மாறினார்கள். அதே போன்று அதை குடிக்கவும் செய்தார்கள். 13 பிள்ளைகளை அல்லாஹ் திரும்ப கொடுத்தான். சொத்தை திரும்ப கொடுத்தான். உடலை திரும்ப கொடுத்தான். அல்லாஹ் சொன்னான், இன்னமும் அதிகம் தருவோம். இன்னமும் 13 பிள்ளைகளை பெற்றார்கள். 26 பிள்ளைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். அப்ப இந்த நிகழ்வில் நடுவில் ஒரு நிகழ்வு நடந்தது. அதனால்தான் அல்லாஹ் புல்லால் அடியுங்கள், புல்கட்டால் அடியுங்கள் என்று சொல்லுகிறான். என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஐயூப் நபி முடியாம படுக்கையா இருந்தாங்க. அவங்க மனைவி ரஹீமா பஜார்ல நடந்து போறப்ப இப்லீஸ் என்ன செஞ்சான்னா, ஒரு டாக்டர் மாதிரி, ஒரு மருத்துவர் மாதிரி ஒரு மனிதனுடைய தோற்றத்துல வந்து எல்லாத்துக்கும் மருந்து கொடுத்தான். இந்த மருந்து வாங்கிங்க, எல்லா நோயும் சரியாயிரும். எல்லா மக்களும் போய் வரிசையா நின்று வாங்கினாங்க. இப்ப ஐயனுடைய நபியினுடைய மனைவி ரஹீமா, நம்மளும் வாங்கலாம்ல, நம்ம வீட்டுக்காரரும் பல வருஷமா படுக்கையா கிடக்கிறார், நம்ம போய் வாங்கிட்டு கொண்டே கொடுத்தா சரியாயிரும். அவங்களும் லைன்ல நின்று இப்லீஸ்ட வந்து மருந்துக்கு நின்றாங்க. அவன் சொன்னா, நான் மருந்து கொடுத்தா சரியாயிரும். சரியானதுக்கு அப்புறம் உங்க கணவர் என்ன சொல்லணும்னா, என்னாலதான் சரியாச்சுன்னு சொல்லணும், என்னையத்தான் நம்பணும் அப்படின்னு சொல்லிடுவான். அந்த அம்மா, என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு வர்றேன் அப்படின்னு வந்துருவான். ஐயூப் நபி படுக்கையாக இருக்கிற போது நிகழ்வை சொன்னார்கள். பஜாருக்கு போனேன், ஒரு டாக்டரை பார்த்தேன், அவர் மருந்து கொடுத்து நீங்க சாப்பிட்டா சரியாயிரும் சொன்னாரு. சரியாயிருச்சுன்னா அவர் மூலியமாகத்தான் சரியாச்சு அப்படின்னு நீங்க சொல்லணும். உடனே ஐயூப் நபி சொன்னார்கள், எனக்கு மட்டும் உடல்நிலை சரியாகி விட்டால் 100 சவுக்கடி உன்னை அடிப்பேன். சொன்னது இப்லீஸ், என்னை ரப்பால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும் என்று அல்லாஹ் மீது சத்தியம் செய்தார்கள். அப்பதான் அல்லாஹ் சொன்னான், சரியானதற்கு பின்னாடி, ஐயூபே 7 ஆண்டுகள் படுத்தீர்கள், உங்களை மனம் நோகாமல் பணிவிடை செய்து சரியான முறையில் பராமரித்தது உன் மனைவி. அவளை நீங்கள் சவுக்கால் அடிக்க வேண்டாம், புல்கட்டால் அடியுங்கள். புல்கட்டால் அடித்தாலே அதற்கு சமம். நீங்கள் அடிக்கவும் செய்து விடுங்கள், சத்தியத்தையும் முறிக்க வேண்டாம் என்று சொன்னதற்கு பின்னால் வாசனை பொருட்கள் மற்ற பொருட்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கட்டாக கட்டி ஐயூப் நபி அவர்கள் தன் மனைவியை அடித்தார்கள் என்று கிதாபுகளில், வரலாறுகளில், குரானில் சொல்லப்படுகிறது. இதே ஐயூப் நபி அந்த புல் கடிக்கிற போது 2 இடத்துல மட்டும் விட்டுருச்சு, கடிக்கல. அவங்க அதை விட சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. ஒன்று நாவு, இன்னொன்று கல்வு, இரண்டும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிற இடம். அப்படி இருந்த சமயத்தில் ஒரு புழு போய் ஹார்ட்டை கடிச்சிடும், இன்னொரு புழு நாக்கை கடிச்சிடும். கடிச்ச உடனே அது கீழே விழுந்துடும். அந்த கல்விலிருந்து விழுந்த புழுதான் அட்டைப்பூச்சி என்றும், நாவிலிருந்து விழுந்த புழுதான் கொலவி என்றும் வரலாறுகளில் எழுதி தருகிறார்கள். அன்பானவர்களே, இந்த நிகழ்வு நமக்கு சொல்லுகிற செய்தி, அல்லாஹ் ஒருவரை பொருந்தி கொண்டால் கண்டிப்பாக சோதிப்பான். நீங்கள் சோதிக்கப்பட்டீர்கள், உடல் ரீதியாக, மனம் ரீதியாக, குடும்பம் ரீதியாக, அல்லது நியமத்துகள் தரப்படாமலும் சோதிக்கப்பட்டால் நீங்கள் பொறுமையோடு இருங்கள். உண்மையில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உயர்ந்தவர்கள். பொறுமையாளர்களுக்கு வெற்றி உண்டு, கூலியும் இரட்டிப்பாக உண்டு என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. 2வது செய்தியாக இதே சூறாவில் ஓதப்பட்ட வசனம், கால ரப்பி ஃபஅன்லுர்னி இலா யௌமி யுபஅஸூன். இந்த வரலாறை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது ஆதம் நபியை அல்லாஹ் படைத்தான், படைச்சிட்டு எல்லாரையும் சுஜூது செய்ய சொன்னான். மலக்குமார்கள் சுஜூது செய்தார்கள், இப்லீஸ் சுஜூது செய்யவில்லை. அல்லாஹ் ஏன் ஆதம் நபிக்கு சுஜூது செய்ய சொன்னான்? சொல்லாம இருந்திருக்கலாம்ல, ஏன் சொன்னான்? என்ன காரணத்திற்காக அல்லாஹ் சுஜூது செய்ய சொன்னான்? தஃசீர்களில் 2 காரணத்தை எழுதுவார்கள்.
ஒன்று, ஆதம் நபியை உயிரோடு உடலோடு இருக்கிற ஒரு உயிரினமாக அல்லாஹ் படைத்தான். இரண்டாவது, ஆதம் நபியை அல்லாஹ் தன் உயிரை கொண்டு படைத்தான். அதனால் கண்ணியப்படுத்த சொன்னான். இறை நேசர்கள் சொல்கிற போது ஆதம் நபியுடைய ரூஹில், அந்த உடலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் இருந்ததால் அல்லாஹ் சுஜூது செய்ய சொன்னான் என்ற கருத்தையும், மூன்று விதமான கருத்தையும் சொல்லுவார்கள். இப்ப ஷைத்தான் மறுத்துட்டா அல்லாஹ் ஏன்னு கேட்பான், நீ என்னை களிமண்ணிலிருந்து அவரை களிமண்ணிலிருந்து படைத்தாய், என்னை நெருப்பிலிருந்து படைத்தாய், நான் எப்படி அவருக்கு செய்வேன், சுஜூது செய்ய மாட்டேன் என்று பொய் சொன்னான். உண்மையில் ஆதம் நபியின் மீது அவனுக்கு பொறாமை, கர்வம். யார் நம்ம மேல பொறாமப்படுறாங்களோ, யார் கர்வம் படுறாங்களோ அவங்க உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க. வேற ஒரு காரணத்தை சொல்லி அதை சமாளிக்க வேண்டும். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஷைத்தான் பொய்யைத்தான் சொன்னான். பொறாமையை மறைப்பதற்கு சூசகமாக பதில் சொன்னான். பின்பு அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டான். இப்பதான் ஷைத்தான் அழகா ஒரு துஆவை கேட்டான். கால ரப்பி ஃபஅன்துர்னி இலா யௌமி யுபஅஸூன். யா அல்லாஹ், என்னை யுபஅஸூன் உயர்த்தப்படுகிற நாள், மஹ்ஷர் மைதானம் வரை எனக்கு நீ தவணை கொடு. நீங்க நன்றாக யோசியுங்கள். அவன் கேட்ட கால அளவு மஹ்ஷர் வரை, மஹ்ஷர் வரை தனக்கு மௌத்து வரக்கூடாது அப்படின்னு அவன் கேட்டான். ஏன்னா ஒரு மௌத்துக்கு அப்புறம் அடுத்த இரண்டாவது சூர் ஊதப்படும். அப்பொழுதுதான் நம்முடைய கபரிலிருந்து நாம் எழுப்பப்படுவோம். ஷைத்தான் தெளிவாக கேட்டான், மௌத்தை சுவைக்க கூடாது என்பதற்காக எழுப்பப்படுகிற அந்த மஹ்ஷர் நாள் வரை எனக்கு ஹயாத்தை கொடு. அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? இலா யௌமில் வக்தில் மஅலூம், உனக்கும் காலதவணை உண்டு. அந்த காலதவணை என்ன தெரியுமா? வக்தில் மஅலூம், இந்த பூமியில் கடைசி மனிதர் உயிரோடு இருக்கிற வரை உனக்கு உயிர் உண்டு. கடைசி மனிதர் மரணித்து விட்டால் உன் உயிரும் வாங்கப்படும். உனக்கும் மரணம் உண்டு என்பதை அல்லாஹ் நிர்ணயம் செய்தான். ஷைத்தானுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை என்பதை குர்ஆனுடைய வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் அதிநுட்பமானவன், மிகப்பெரிய அறிவாளி, ஒவ்வொருடைய உள்ளங்களையும் அறிந்தவன் ரப்பு என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. ஆக அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு இபாதத் செய்கிற நன்மக்களாகவும் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாகவும் மரணிக்கிற தருணத்தில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுகளித்து மரணிக்கிற நன்னசீபை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருவானாக. வபர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா